இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 120 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 11 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறையால் இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. அது குறித்த சில விவரங்களையும், இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய வான் படையினுடைய கொமாண்டர் ஒருவர் தெரிவித்திருக்கிற கருத்து அடுத்த அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாக புதிய சிஸ்டம் ஒன்றை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே எல்லா செய்திகளையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலினுடைய தென்பகுதி நகரங்களாகிய 2 நகரங்கள், ஒரு நகரத்தினுடைய பேர் அராத் என்று சொல்றது, மற்ற நகரத்தினுடைய பேர் டிமோனா என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 நகரங்களையும் இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் சனிக்கிழமை இரவு ஈரான் நடத்திய தாக்குதலில் தான் இந்த 120 பேரும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 11 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. முதல்ல அராத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லி பார்ப்போம். அராத்தில் 2 ஏவுகணைகள் நேரடியாகவே சென்று தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் 3 கட்டடங்கள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருப்பதாகவும் அவை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதாகவும் உள்ளூர் தீயணைப்பு படை வீரர்கள் அந்த தீயை கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏராளமான ஆம்புலன்ஸுகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து காயமடைந்தவர்களை இப்பொழுது மருத்துவமனைகளில் சேர்ப்பிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும், அதே வழியில் சில காயமடைந்தவர்கள் ஏர் ஆம்புலன்ஸ் என்று சொல்லுவோம், ஹெலிகாப்டர்கள் மூலமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதிலே மொத்தமாக 3 கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னா, பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய 2 நகரங்கள் தான் அடிக்கடி செய்திகள்ல அடிபடும். ஒன்று தலைநகர் டெல் அவீவ், அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தடுக்கப்பட்டது, இந்த மாதிரியான செய்திகள் வரும். மற்றது இன்னொரு நகரம் ஹைஃபா என்று சொல்லப்படுற நகரம். பொதுவாகவே இந்த 2 நகரங்களையும் இலக்கு வைத்து தான் ஈரான் தாக்குதல் நடத்துறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய தென்பகுதி நகரங்களை இலக்கு வைத்து தூரத்து நகரங்களை இலக்கு வைத்து தாக்க ஆரம்பித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் விரிவுபடுத்தி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே வேளையில் இஸ்ரேலும் ஈரான் மீதான தங்களுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்தி இருப்பதாக சனிக்கிழமை காலை அறிவித்திருந்தார்கள். அது சனிக்கிழமை காலை, இது சனிக்கிழமை மாலை. எனவே 2 தரப்புமே தங்களுடைய தாக்குதல் அந்த ரேஞ்ச் இருக்கு தானே, அதை விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அப்ப அராத் நகரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் 2 ஏவுகணைகள் நேரடியாக போய் தாக்கி இருக்கின்றன. இங்க ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. வான் பாதுகாப்பு பொறிமுறைக்கு என்ன நடந்தது, ஏன் அவை தடுக்கவில்லையா, சுட்டு வீழ்த்தவில்லையா என்று சொல்லி அதுக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு பிரிகேடியர் ஜெனரல் ஒருவர், அவர் இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளரும் கூட, பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். எங்களுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டுதான் இருந்தது, ஆக்டிவா தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்த 2 மிசைல்ஸை தடுக்க முடியல. எதனால தடுக்க முடியல என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது அது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் விசாரணைகள் நடந்து இருக்குது. எனவே அதனை நாங்கள் விரைவில் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த அராத் நகரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அதிக எடை கொண்ட குண்டுகள் பாவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஈரான்ல இருந்து வழக்கமாக ஏவப்படாத வித்தியாசமான குண்டுகள் ஏவப்பட்டதாகவும், அதிக எடை கொண்ட வெடிகுண்டுகள் வார்ஹெட் என்று சொல்லுவோம், அவை ஏவப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னா, ஈரான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னா புதுசா ஆயுதங்களை வெளியில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். கேள்விப்படாத ஆயுதங்கள் எல்லாம் இப்பதான் வெளியில ஒன்னொன்றா வந்திருக்குது. எனவே நேற்றிரவு சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் ஏதாவது புது ஆயுதங்களை வெளியே எடுத்தார்களா என்கின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. இருந்த போதிலும் கூட இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பொறிமுறையால் இவற்றை தடுக்க முடியாமல் போய்விட்டன என்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சனிக்கிழமை இரவு இஸ்ரேலியர்களுக்கு ஒரு கடினமான இரவு, துயரமான இரவு என்று சொல்லி அதனை வர்ணித்திருக்கின்றார், அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கான தகுந்த பதிலடி வழங்கப்படும், எங்களுடைய எதிரிகளை சகல முனைகளிலும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். எனவே சனிக்கிழமை இரவு இஸ்ரேலியர்களுக்கு ஒரு கடினமான இரவு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அராத் நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது. அடுத்தது இன்னும் ஒரு நகரம், அந்த ஒரு நகரம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அதுவும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான நகரம். ஒரு பால்
பாலைவன நகரம் என்று சொல்லப்படுகிறது. பாலைவனத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற நகரம், அதனுடைய பேர் வந்து டிமோனா. டிமோனா என்று சொல்லப்படுற ஒரு சிறிய நகரம். இந்த நகரத்தில் ஒரு விசேஷம் இருக்கு என்று சொன்னா, இந்த நகரத்துக்கு பக்கத்தில் தான் இஸ்ரேலினுடைய அணு ஆராய்ச்சி மையம், அணு உற்பத்தி மையம் இருக்குது. 1950ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட அணு ஆராய்ச்சி மையம் அங்கே பக்கத்தில் இருக்காம். பிரான்ஸ் நாட்டினுடைய உதவியுடன் அது அங்கு அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், இஸ்ரேல்கிட்ட வந்து அணுகுண்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஏனென்று சொன்னா எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறது, எல்லா ஊடகங்களையும் செய்தியை அடிபடுறது என்னென்று சொன்னா ஈரான்கிட்ட அணுகுண்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதே நேரம் அப்ப இஸ்ரேல்கிட்டையும் அணுகுண்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வரும் தானே. இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருக்கா இல்லையான்றதை இதுவரைக்கும் இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்களிடம் 70 தொடக்கம் 100 வரையான அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில ரிப்போர்ட் சொல்லுது 200 வரையான அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் வைத்திருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இஸ்ரேல் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே 1950ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தே அணு ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு கொண்டே இருக்கு என்று சொன்னா அப்ப அணு ஆயுதங்கள் கட்டாயம் இருக்கும் தானே. எனவே அது ஒரு பக்கம் இருக்க, இந்த அணு ஆயுத மையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய டிமோனா நகரம் தாக்கப்பட்டது பெரும் அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது. அங்க வந்து கிட்டத்தட்ட 35 பேர் வரையில் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிமோனா நகரம் மற்றும் அராத் நகரம் ஆகிய 2 இடங்களிலும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 120 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 11 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக புதிய சிஸ்டம் ஒன்றை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. ஈரான் சார்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் இருக்கிறார்கள் தானே, அவர்களுடைய வான்படையினர் இருக்கிறார்கள் தானே. அந்த வான்படையினுடைய ஒரு கொமாண்டர், அவருடைய பேர் வந்து சையது மஜித் மூசவி. சையது மஜித் மூசவி அவர் தான் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். நேற்றில் இருந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக புதிய லான்ச்சிங் பேட். இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரானில் வந்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் வச்சு அந்த ஏவுகணைகள் ஏவப்படுதோ அதை வந்து லான்ச்சிங் பேட் என்று சொல்லுவோம். பேட்டரியன்னு சொல்றது ஏவுகணை ஏவுதளம் என்று சொல்லுவோமே. இந்த ஏவுதளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக அமெரிக்க விமானப்படையினரும் இஸ்ரேலிய விமானப்படையினரும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டே வருகின்றார்கள். எனவே ஈரான் வந்து நிரந்தரமாக ஒரு ஏவுதளத்தை வந்து பயன்படுத்த முடியாமல் ஒரு இடத்துல வச்சு பெர்மனண்டாக தாக்குதல் நடத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஏவுதளத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலாம் இருக்குது. ஏன்னு சொன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து ஏவுகணைகளை வச்சா அடுத்த நிமிஷமே இஸ்ரேலிய வான்படையும் அமெரிக்க வான்படையினரும் ஏதோ மோப்பம் பிடிச்சு வந்துடுவார்கள். அதனால வந்து ஒவ்வொரு தாக்குதலை நடத்தி முடிச்ச பிறகு அந்த இடத்துல இருந்து வேகமாக நகர வேண்டிய தேவை ஒன்று ஈரானுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு பின்னணியில தான் இந்த கொமாண்டர் சையது மூசவி சொல்லியிருக்கார், நாங்கள் நேற்றிலிருந்து புதியதொரு லான்ச்சிங் சிஸ்டம் ஒன்றை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி அவர் சொல்லி வாய்மூடாக்கு முதல் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எனவே ஏதாவது புதிய லான்ச்சிங் சிஸ்டம் ஊடாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, அதில் வந்து இதுவரைக்கும் பாவிக்கப்படாத ஆயுதங்கள் ஏதாவது பயன்படுத்தப்பட்டதா தெரியல. எதற்காக இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பொறிமுறையால இந்த ஏவுகணைகளை வந்து தடுக்க முடியல என்றது இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மேலதிக தகவல்களுக்காக. ஈரானினுடைய ஏவுகணை வலயத்துக்குள் லண்டன் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைநகரங்கள் ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்கின்றன என்றுதான் இன்றைய நாளுக்கான ஒரு அதிர்ச்சியான செய்தியாகும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தியாகோ கார்சியா தீவினை இலக்கு வைத்து வெள்ளிக்கிழமை இரவு ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. அந்த ஏவுகணை தாக்குதல் வந்து வெற்றிகரமாக நடக்காத போதிலும் கூட அதிலிருந்து உலகத்துக்கு கிடைச்ச செய்தி என்னென்னு சொன்னால், உலகத்தில் வந்து இன்னும் பரந்த இடங்கள், அதாவது இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்குற மாதிரி இன்னும் பல இடங்களை வந்து எங்களால் தாக்க முடியும், எங்களால் இலக்கு வைக்க முடியும் என்றதை ஈரான் வந்து உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே பிரித்தானியாவில் வந்து பெரும் பரபரப்பு ஒன்று எழுந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால், பிரித்தானியா வந்து இப்பொழுது 3-4 வாரங்கள் கழித்து இந்த யுத்தத்தில் வந்து இணைந்திருக்கிறது. எனவே நேற்றிலிருந்து பிரித்தானியாவும் ஈரானினுடைய ஒரு இலக்காக மாறி இருக்கிறது. அதாவது வந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் வேளையில் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அறிவித்த பிறகு, அதாவது பிரித்தானியாவினுடைய படைத்தளங்களை வந்து அமெரிக்கா பயன்படுத்தலாம், தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி அறிவித்து வாய்மூடாக்கு முதல் உடனடியாக கார்சியா தீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது.
அதன் மூலம் ஈரான் சொல்ல வர்ற செய்தி என்று சொன்னால் பிரித்தானியாவும் எங்களுடைய இலக்குக்குள் வந்திருக்கிறது, எனவே நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி. எனவே மத்திய கிழக்கில் ஆரம்பித்த இந்த யுத்தம் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தினதும் கதவுகளை தட்டி இருக்கிறது. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.